Hello traders, இது வந்து ஒரு candlestick-க்கான ஒரு சீரிஸ். இதுக்கு முன்னாடி வந்து part 1 part 2 பார்க்கல அப்படினா அது ரெண்டுத்தையும் பாத்துருங்க. பார்த்துட்டு இந்த part 3 வந்து பாருங்க. ஏன் சொல்றேன் அப்படினா அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். அதுலமே இந்த candlestick பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியல. கொஞ்சம் இப்பதான் beginner அப்படினா கண்டிப்பா அந்த part 1 part 2 பார்த்தாதான் உங்களுக்கு என்னன்றது ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால வந்து part 1 part 2 பார்த்துட்டு part 3 வந்து பாருங்க. இந்த வீடியோல பார்க்க போற ஒரு candlestick வந்து hammer. இந்த hammer வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்ல வந்து மார்க்கெட் வந்துட்டு இருக்கு அப்படினா இந்த டவுன் ட்ரெண்டுக்கு கீழ வந்து ஃபார்மேஷன் ஆகும். இந்த hammer வந்து ஃபார்மேஷன் ஆயிருக்கு அப்படினா நெக்ஸ்ட் பை ட்ரெண்டுக்கு ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆக போகுது அப்படின்றத வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இன்னும் ஒரு லைன்ல நம்ம சொல்லணும் அப்படினா hammer ஃபார்மேஷன் ஆயிருக்கு அப்படினும் பொழுது பை ட்ரெண்டுக்கான ஒரு சிக்னல் அப்படினே நம்ம வந்து எடுத்துக்கலாம் hammer. இந்த hammer candlestick வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்ல மட்டும் தான் வந்து ஃபார்மேஷன் ஆகுமா அப்படினு கேட்டிங்கனா கண்டிப்பா கிடையாது. அப் ட்ரெண்ட்லயும் வந்து ஃபார்மேஷன் ஆகும். எந்த இடத்துல ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்றது வந்து மேட்டர். ஓகே, அந்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவலில் வந்து ஃபார்மேஷன் ஆகும். இன்னும் சொல்ல போனோம்னா ஒரு சப்போர்ட் லெவலில் கூட ஃபார்மேஷன் ஆகும். மற்றது வந்து ஒரு சில இடத்துல வந்து அங்கங்கே இருந்தால் கூட அதை வந்து இன்வேலிட் ஹேமராகவே நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஹேமர் வந்து நிறைய இடத்துல வந்து ஃபார்மேஷன் ஆகும். அதை வந்து நம்ம இன்வேலிட் ஹேமர்னு எடுத்துக்கலாம். இந்த வேலிட் ஹேமர் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் லெவலு, இந்த ரெசிஸ்டன்ட் லெவலு, அப்புறம் ட்ரெண்டோட ஹேமர் வந்து ஃபார்மேஷன் ஆகிருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த அப் ட்ரெண்ட்ல வந்து ஹேமர் வந்து ஃபார்மேஷன் ஆகிருக்கணும். அதே இப்போ டவுன் ட்ரெண்ட்ல வந்து மார்க்கெட் வந்துட்டு இருக்கு அப்படின்னும் பொழுது அங்கே வந்து ஹேமர் ஃபார்மேஷன் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் அதை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிறது அப்படின்றது வந்து கொஞ்சம் ரிஸ்க் கூட. இது என்ன பேர் ஹேமர், எதுக்கு அந்த ஹேமர்னு நேம் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹேமர் வந்து பார்க்குறது வந்து கரெக்டாக அந்த சுத்தி மாதிரியே இருக்கும், ஹேமர் மாதிரியே இருக்கும். அதனால அந்த ஹேமர்னு வந்து பேர் வச்சுட்டாங்க. இந்த பேருக்கு முன்னாடி வேற எதுவும் ரகசியம்லாம் ஒன்றும் கிடையாது. இதுலேயே பார்த்தீங்கன்னா ஹேமர், இன்வெர்டட் ஹேமர்ன்ட்டு ரெண்டு இருக்கு. இந்த வீடியோவில் வந்து நம்ம ஹேமர் மட்டும் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்வெர்டட் ஹேமர் வந்து பார்ப்போம். இன்வெர்டட் ஹேமர் வந்து ஹேமரோட அப்படின்னா டிஃப்ரெண்ட் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்கலாம். இந்த வீடியோவில் வந்து ஹேமர் பற்றி மட்டுமே வந்து பார்க்கலாம். என்னடா என்னென்னவோ சொல்கிற ஒன்றுமே புரியல அப்படின்னு நினைக்காதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லைடாக வந்து பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இதுதான் வந்து ஹேமர் கேண்டில். ஹேமர் கேண்டில் வந்து இப்படி தான் இருக்கும். இதுதான் வந்து அதோடைய பாடி. கீழே இருக்கு தான் வந்து விக். இது வந்து புல்லிஷ் ஹேமர் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். இங்க விக்னு சொல்லலாம், இல்ல ஷேடோன்னு சொல்லுவாங்க சில பேர். நம்ம வந்து விக்னே வந்து நேம் யூஸ் பண்ணுவோம். இது வந்து மேல இருக்கிறது தான் வந்து பாடி. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைடு வந்து பார்க்கலாம். நான் முன்னாடி சொன்ன பாத்தீங்கன்னா புல்லிஷ் ஹேமர், பியரிஷ் ஹேமர் அப்படின்ட்டு. இந்த புல்லிஷ் ஹேமர் வந்து ஃபார்மேஷன் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு 18% வந்து நம்ம அக்யூரசி ரேட் இருக்கும். இதுவே வந்து ஒரு பியரிஷ் ஹேமர் வந்து ஃபார்மேஷன் ஆயிருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் கேண்டில் வந்து என்ன அப்படின்றத பார்த்துட்டு வந்து ட்ரேட் எடுக்கிறது நல்லது. இந்த ஹேமர் வந்து எப்படி ஃபார்மேஷன் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து புல் கேண்டில்னா கீழே வந்து ஓப்பனிங் பிரைஸ் இருக்கும், மேல க்ளோசிங் பிரைஸ் இருக்கும். அதுக்கு கீழே வந்து இவ்வளவு பெரிய விக் வந்து விட்டுருக்கும். இது பார்க்க வந்து ஹேமர் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதே தான் வந்து பியரிஷ் சைடும் மேல வந்து ஓப்பனிங் பிரைஸ், கீழே வந்து க்ளோசிங் பிரைஸ். மார்க்கெட் இது வரைக்கும் வந்தா கூட இங்க வந்து ஒரு பையர்ஸ் கண்ட்ரோல் இருக்கிறதுனால இவ்வளவு பெரிய விக் வந்து விட்டுருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைடு பார்ப்போம். இதுவும் ஹேமர் தான். 1 2 3 4. அதாச்சும் இந்த புல் சைடில் இருக்கக்கூடிய ஒரு ஹேமர், இது வந்து பியர் சைடில் இருக்கக்கூடிய ஹேமர். ஒயிட் பிளாக் பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இது வந்து ஜஸ்ட் கலர் மட்டும் தான் வேற. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்று பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா வந்து ஒரு ஹேமர் மாதிரி இருக்கு. மேல வந்து எந்த ஒரு விக்கும் இல்லாம. செகண்ட் ஒன்று பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன விக் ஒன்று இருக்கு. ஸோ இந்த மாதிரி விக் இருந்தாலும் அது வந்து ஹேமர் தான் வந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி தான் வந்து பியரிஷ் சைட்லயும் பாத்தீங்கன்னா எப்படி வந்து புல்லிஷ் சைடுல இருக்கோ அதே மாதிரி தான் பியரிஷ் சைட்லயும் சின்ன ஒரு விக் ஒன்று மேல இருக்கு. ஸோ இதையும் வந்து நம்ம ஹேமர்னே வந்து எடுத்துக்கலாம். ஹேமர் வந்து சார்ட்ல வந்து எப்படி ஃபார்மேஷன் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து ஃபார்மேஷன் ஆகும். இது பாத்தீங்கன்னா பியர் கேண்டில். இங்க வந்து ஒரு புல் கேண்டில் வந்து ஹேமரா வந்து ஃபார்மேஷன் ஆயிருக்கு. ஸோ புல் கேண்டில் ஹேமரா ஃபார்மேஷன் ஆயிருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பை சைடுக்கு வந்து மார்க்கெட் போகிறது வந்து சான்சஸ் இருக்கு அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்க வேண்டியதான். எப்படி சார்ட்ல வந்து ஹேமர் ஃபார்மேஷன் ஆயிருக்கு அப்படின்றத வந்து பாருங்க. மார்க்கெட் வந்து டவுன் சைடு வந்து மார்க்கெட் இங்க பாத்தீங்க அப்படின்னா ஹேமர் வந்து ஃபார்மேஷன் ஆயிருக்கு. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்பர் 1 வந்து டவுன் சைடு மார்க்கெட். ஹேமர் வந்து ஃபார்மேஷன் ஆயிருக்கு. ரொம்ப பெரிய விக் ஒன்று கொடுத்துருக்கு. விக் கொடுத்துட்டு இங்க வந்து ஒரு பையர்ஸ் கண்ட்ரோல் இருக்கிறதுனால இவ்வளவு பெரிய விக் வந்து கொடுத்துருக்கு. ட்ரேட் ஒன்று பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன கேண்டில் அப்படின்றத நெக்ஸ்ட் பார்த்துட்டு நீங்க வந்து ட்ரேட் எடுக்கிறது ஒரு சேஃபான ஒரு மெத்தட் தான். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ட்ரேட் ஒன்று பார்க்கணும் அப்படின்னா பாடி எதுவாக வந்து முடியுது. புல்லிஷா பியரிஷ். ஆனா வந்து புல்லிஷா இருக்கிறது வந்து பெட்டர். அதான் புல்லிஷா இருந்தா ஒரு 80% வந்து அக்யூரசி ரேட் வந்து அதிகம். புல்லிஷா இருந்துச்சு அப்படின்னா பெட்டர். ஸோ சார்ட்ல வந்து இதே மாதிரி ஒரு ஃபார்மேஷன்ல தான் ஹேமர் வந்து ஃபார்ம் ஆகும். இது பாருங்க, டவுன் சைடு மார்க்கெட்டு. இங்க பாருங்க, டவுன் சைடு மார்க்கெட்டு. இங்க பாத்தீங்க அப்படின்னா புல்லிஷ் கேண்டில், புல்லிஷ் ஹேமர். ஸோ மார்க்கெட் வந்து அப் சைடு. இங்க வந்து நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஓகே, இந்த மாதிரி ஒரு பியரிஷ் ஹேமர் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னா இதோட ஓப்பனிங் பிரைஸை வந்து கட் ஆகி கேண்டில் க்ளோஸ் வைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி நீங்க ட்ரேட் எடுக்கிறது பெட்டர். இந்த ஸ்லைட்லயும் பாருங்க, மார்க்கெட் வந்து டவுன் சைடு. இங்க வந்து ஒரு ஹேமர் வந்து ஃபார்மேஷன் ஆயிருக்கு. இந்த ஹேமருக்கு அப்புறம் ஒரு மார்க்கெட் பை சைடு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. எதுவுமே நம்ம வந்து 100% இதுதான் அப்படின்னு சொல்லிடவே முடியாது. சான்சஸ் இருக்கு. ஸோ இதுலயும் வந்து நீங்க வந்து சில என்ட்ரிஸ்லாம் பார்த்து எடுக்கணும். தப்பா எடுத்தாலும் வந்து கண்டிப்பா வந்து லாஸ் ஆகும் சான்ஸ் இருக்கு. அதையும் வந்து பார்த்துக்கோங்க. இந்த சார்ட் பாருங்க, டவுன் சைடு மார்க்கெட்டு, ஒரு ஹேமரு, பியரிஷ் ஹேமரு. ஸோ மார்க்கெட் அப் சைடு வந்து மூவ் ஆகும். ரேல் சார்ட்லேயும் வந்து பார்ப்போம். நம்ம வெறும் ஸ்லைடோடையே போக போகிறது கிடையாது. ரேல் சார்ட்லேயும் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மூவிங் ஆவரேஜ் பேஸ் பண்ணி
ஹேமர் வந்து ஃபார்மேஷன் ஆகிருக்கு. பாருங்கள் மூவிங் ஆவரேஜ் வந்து பேஸ் பண்ணி ஹேமர் வந்து ஃபார்மேஷன் ஆகிருக்கு. இப்போ வந்து இதில் வந்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், மார்க்கெட் வந்து டவுன் சைடில் தானே ஃபார்மேஷன் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னேன், இது என்ன மார்க்கெட் வந்து அப் சைடு வந்து போயிட்டு இருக்க மாதிரி தெரியுது அப்படின்ட்டு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ரீடேஸ்மெண்ட் லெவலில் கூட ஹேமர் வந்து ஃபார்மேஷன் ஆக வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ இது நம்ம வந்து ரீடேஸ்மெண்ட் லெவல்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஜிபிபி ஜேபிஒய் டே டைம் ஃப்ரேமு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹேமர் ஃபார்மேஷன் ஆகிருக்கு. இதை பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடு மார்க்கெட் தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் டாப் வந்து ஃபார்மேஷன், அதாச்சும் ஒரு சப்போர்ட்னே சொல்லலாம், ப்ரீவியஸ் சப்போர்ட்னே சொல்லலாம். அந்த பாருங்கள் இதோட ப்ரீவியஸ் சப்போர்ட்னே சொல்லலாம். இதில் ஒரு ஹேமர் வந்து ஃபார்மேஷன் ஆகிருக்கு. இன்னும் எங்கெங்கெல்லாம் ஃபார்மேஷன் ஆகிருக்கு அப்படின்றத பார்ப்போம். அதே ஜிபிபி ஜேபிஓ ஒன் டே டைம் ஃப்ரேமு மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைடு மார்க்கெட்டு. இது வந்து டே சார்ட் அப்படின்னால கேண்டில் கம்மியாக இருக்குது. நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்க 4 ஹவர்ஸ் வச்சிங்க அப்படின்னா பெரிய ஒரு டவுன் சைடான ஒரு மார்க்கெட் தான். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹேமர் வந்து ஃபார்மேஷன் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள் அதே ஜிபிபி ஜேபிஒய் 4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேமு டவுன் சைடு மார்க்கெட்டு. இங்கே வந்து ஆல்ரெடி ஒரு சப்போர்ட் ஒன்று இருக்குது, அதான் நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இதேமாதிரி சப்போர்ட் லைன் அப்போது வந்து கொஞ்சம் மைண்ட் அவுட்டாக வாட்ச் பண்ணுறதுன்றது ரொம்ப நல்லது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேரிஷ் ஹேமர் வந்து ஃபார்மேஷன் ஆகிருக்கு. ஸோ பேரிஷ் ஹேமர் ஃபார்மேஷன் ஆகிருக்கு அப்படின்னும்போது ஒரு 50% நம்ம வந்து அந்த அக்யூரேசி ரேட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கேண்டில் வருது, நெக்ஸ்ட்டும் வந்து ஒரு பேரிஷ் கேண்டில் வந்து இந்த மாதிரி வந்து ஃபார்மேஷன் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம அந்த இடத்துல வந்து ட்ரேட் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது, எடுத்துருக்கவும் கூடாது. ஸோ இதோடைய ஓப்பனிங் ப்ரைஸை கட் பண்ணி மேலே வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பை என்ட்ரி எடுக்கலாம். இன்னும் நிறைய இடத்துல வந்து ஹேமர் வந்து ஃபார்ம் ஆகும், நிறைய இடத்துல ஃபார்ம் ஆகும். நமக்கு இப்போ டப்புன்னு இத்தனை இடத்துல நம்ம கணக்கு தெரியுது. இங்கே பாருங்கள் இங்கேயும் வந்து ஒரு ஹேமர் ஃபார்மேஷனு. இது வந்து 4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம் தான், ஹையர் டைம் ஃப்ரேம் கூட கிடையாது, லோவர் டைம் ஃப்ரேம் தான். இன்னும் 1 ஹவர் எடுத்தாலும் நிறைய இடத்துல ஃபார்மேஷனில் இருக்கும். சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், இதெல்லாம் வந்து நான் ஹேமர்னு எடுத்துக்கலாமா அப்படின்ட்டு. இது நீங்கள் ஹேமர்ன்ட்டு எடுத்துக்க முடியாது, ஏன்னா விக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது மேலே. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு ஸ்பின்னிங் டாப் ஆகிடும். ஸ்பின்னிங் டாப் வந்து நம்ம பின்னாடி வந்து பார்ப்போம். ஸோ இது மாதிரி ஸ்பின்னிங் டாப்பாக இருக்கும். இது வந்து நம்ம ஹேமர்னு எடுத்துக்காமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது தான். ஸோ ஹேமர் அப்படின்றது இதுதான் பாடி அப்படின்னா இந்த மாதிரி அமையணும். ஸோ இதுதான் பாடின்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் அந்த ஹேமர். இப்படி இருந்தது அப்படின்னா அது வந்து ஸ்பின்னிங் டாப் ஆகிடும். இந்த மாதிரி இருந்தால் மட்டுமே நீங்கள் ட்ரேட் எடுங்க, அதையும் கரெக்டான என்ட்ரியாக பார்த்து ட்ரேட் எடுங்க. இங்கே பாருங்கள் ஹேமர் டவுன் சைடு மார்க்கெட்டு, ஒரு ஹேமர் ஃபார்மேஷன். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு அப் சைடுக்கு போயிருக்கு. ஓகே, ஹேமர் கேண்டல்ஸ்டிக் பற்றி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். இதுக்கப்புறம் வர வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக பாருங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் வீடியோவாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோஸை பார்த்துட்டு பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துட்டு பார்ட் 3 வந்து பாருங்கள்.